இவ்வாறு இருக்க இந்த உப்பு விவகாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இப்போது மாறி இருக்கிறது. எனவே அந்த தகவல் குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பான செய்தி தகவல் ஒன்றை வழங்கியிருக்கிறார். உப்பின் விலையை தன்னிச்சையாக அதிகரித்தால் கட்டுப்பாட்டு விலை. வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கூட்டுறவு வங்கி கட்டமைப்பு உள்ளிட்ட கூட்டுறவுத்துறையை நெறிமுறைப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும். அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை கூட்டத்திலேயே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகள் பலவற்றில் நிதி மோசடிகள் உள்ளிட்ட முறைகேடுகள் இடம்பெறுவதாக தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதால் அவற்றை சரியான முறையில் நெறிமுறைப்படுத்தி உரிய முறையில் அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு புதிய சட்டங்களை கொண்டு வர வேண்டியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது போன்ற நிலைமையினால் பொதுமக்களின் நன்மைக்காக அமைக்கப்பட்ட கூட்டுறவு வங்கிகள் படிப்படியாக மக்களிடமிருந்து விலகி சென்று வருவதாகவும் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் மட்டுமே அவற்றால் பயனது வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தற்போது பொதுமக்களுக்கு உப்பு தட்டுப்பாடின்றி கிடைத்தாலும் இந்த சந்தையில் உப்பின் விலை அதிகரிக்கப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக அமைச்சர் தெரிவிக்கிறார். எனவே அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எவராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்புக்கு அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தொடர்பில் காணப்படும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர் அதிகாரிகளுக்கு இங்கே அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். எனவே உப்பு தட்டுப்பாடு பிரச்சனை இருந்தது. காரணம் சீரற்ற வானிலை காரணமாக உப்பை செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. கடந்த 6-7 மாதங்களாக நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலை. எனவே அதன் காரணமாக வெளிநாட்டிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்து உப்பு இப்போது இறக்குமதி செய்யப்பட்ட உப்பும் வந்திருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் உப்பு தட்டுப்பாடு நீங்கி இருக்கிறது. ஆனால் விலை அதிகரிப்பு அப்படி இருக்கிறது. எனவே உப்புக்கான அதிகபட்ச விலையை வைத்து விற்கின்றவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக கோரிக்கை விடுக்க, அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக உப்பின் விலையை அதிகரித்து வந்தால் அதற்கான கட்டுப்பாட்டு விலையை அறிவிக்க வேண்டி வரும் என்பதாக அமைச்சர் அவர்கள்